அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். வாங்க இந்த கரட் ஆயில் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் இந்த கரட் ஆயில் செஞ்சு ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணி நல்லா ரிசல்ட் கிடச்சிருந்துச்சு. நாங்கள் சைடு எஃபெக்ட்டுக்கு எதுவும் இல்லாமக்கி நாங்கள் வீட்டிலேயே இந்த ஹோம்மேடாலும் செஞ்சு எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். சின்னவங்க முதல் பெரியவங்க வரை இது பாவிக்கலாம். அடுத்தது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த கரட் ஆயில் தான். எல்லோரும் மிளகாத்தான் விரும்புவாங்க. இப்போ எல்லோரும் மிளகா தான் ஆசைப்படுவாங்க. அப்போ நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி இதை யூஸ் பண்ணி பாருங்கள். முகத்தில் உள்ள கருவளையம், கரும்புள்ளிகள், அந்த பிம்பிள் வந்த மார்க் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பூசி வர சொல்ல அது அப்படியே மங்கி போகும். இப்போ வாங்க இப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த கிளாஸ் கண்டெய்னரில் பார்க்க சிலையை விளங்கியிருக்கும். நல்ல கலர் கோல்டன் கலராக இருக்குது. இது செய்கிறதுக்கு நான் கேரட் எடுத்துட்டேன். கேரட்டை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி கழுவின பிறகு ஒரு கொட்டன் துணி அலசாலே தொடச்சி எடுத்த பிறகு நல்லா துருவி எடுத்துக்கணும். அப்படி கரெக்ட் துருவத்தால் துருவின்னா அவளுக்கு லேசாக இருக்கும். நல்லா மெல்லிசதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு நான் இதை நான் ஒரு கூலிங் கிளாஸில் தான் அளந்து எடுத்துக்க போகிறேன். நாங்கள் இந்த அளந்து செஞ்சு எங்களுக்கு நல்லா அந்த அளவெல்லாம் சரியாக வரும். இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் இந்த கரட் துருவலை போட்டுனேன். இப்போ இதை அளந்து எடுத்த பிறகு இப்போ இதுக்கு ஆயில் சேர்த்துக்கணும். ஆயிலையும் நான் அளந்து எடுத்துட்டேன். இதற்கு உங்களுக்கு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒலிவ் ஆயில் தான் எடுத்துட்டேன். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு ஃபேன் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபேனில் இப்போ நாங்கள் துருவின கரட்டை சேர்த்துக்கணும். அதோடு நான் ஒலிவ் ஆயில் சேர்த்துட்டேன். ஒலிவ் ஆயில் அந்த கிளாஸ்லேயே அளந்து எடுத்துட்டு நான் பார்க்க சொல்லி அவங்களுக்கு வீடியோவில் விளங்கியிருக்கோம். இன்னும் இந்த அளவில் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. அரைவாசி மட்டும் எனக்கு அந்த அளவு தான் இருந்துச்சு இது ஒலிவ் ஆயில். உங்களுக்கு இதோட கூடுதலாக செய்யணுன்றால் நீங்கள் கரட் அளக்கிற அதை விட கொஞ்சம் குறைவாக அளந்து எடுத்துக்கோங்க. அப்படின்டா ஒரு 2 கிளாஸ் கரட் இப்போ நீங்கள் அளந்து எடுத்தேன்டா இப்போ ஒரு கிளாஸ் மட்டும் உங்களுக்கு ஆயில் சேர்த்துக்கலும். இப்போ சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். ஃப்ளேம் ஒன்றாக்கிற வானம் இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு தான் இப்போ நாங்கள் ஃப்ளேம் ஒன்றாக்கணும். இப்போ நாங்கள் இது குறைஞ்ச தீயில் நெருப்பில் வச்சு தான் இதை நாங்கள் இந்த ஆயிலில் நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 5 செகண்ட்லேயே பாருங்கள் உங்களுக்கும் இந்த கலரெல்லாம் மாறி வருது ஆயிலில். உங்களுக்கு வீடியோவை கிட்டவாக்கி காட்டுனபடி இந்த ஃப்ளேம் நல்லாவே குறைச்சி வச்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. இப்படித்தான் வருது கலர் சேஞ்ச் ஆகி இந்த ஆயில் அந்த கரட்டை உள்ள கலர் எல்லாம் அப்படி இறங்கி நல்லா பொரிஞ்சு வரணும். எப்படியும் ஒரு 20 நிமிஷம் மட்டும் நாங்கள் இந்த எண்ணெயில் இந்த கரட்டை நல்லா பொரிய விட்டுறணும். 20 நிமிஷத்துக்கு பிறகு இது நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது. உங்களுக்கு அந்த பேர்னரை காட்டு நடு பேர்னரில் தான் அது எரிஞ்சு நிற்கணும். அப்போ தான் இது நல்லா கலரெல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் இறங்கி வரும் பொரிஞ்சு வரும். இப்போ இந்த டைமுக்கு நாங்கள் இதை இறக்கி ஆற வச்சிட வேண்டியது தான். ஆறின பிறகு இதை நாங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஃபில்டர் பண்ணதுக்கு உங்களுக்கு வடி ஒன்று இருந்தால் அதில் ஃபில்டர் பண்ணதை விட நீங்கள் எப்படி துணியை ஒரு கூலிங் கிளாஸ் ஒன்றில் போட்டு எப்படி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அப்போ எந்த வித அந்த துண்டுகள் ஒன்றும் அந்த ஆயிலோடு சேராது. எப்படி துணியில் போட்டு நல்லா எப்படி கட்டி அதோடு நீங்கள் கையால் நல்லா எப்படி புழிஞ்சு விடுங்க. புழிஞ்சு விட்ட பிறகு உங்களுக்கு இந்த கிளாஸ்லேயே உங்களுக்கு அந்த ஆயில் சேர்ந்துடும். இப்போ உங்களுக்கு பார்க்க சில வழங்கிக்கும் நல்லா கோல்டன் கலரில் இருக்குது அந்த ஆயில். இப்போ இதை நான் ஒரு கிளாஸ் கண்டெய்னருக்கு தான் ஊற்றிக்க போகிறேன். ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஊற்றிக்கணும். எல்லாம் நீங்கள் ஆற வச்சு செஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த நாளைக்கு இந்த ஆயிலை உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் பாவிக்கலாம் வச்சு. இப்போ நான் கிளாஸ் பாட்டிலில் தான் ஊற்றிட்டேன். உங்களுக்கு எம்டி பாட்டில் கிளாஸ் பாட்டிலேருந்து அதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதோட இன்னொன்று சேர்க்க போகிறேன் என்னென்னா இந்த விட்டமின் இ கேப்சியூல். அது இந்த ஆயிலுக்கு ஒன்று போதும். ஒன்றை நான் எப்படி கட் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு ஃபார்மசியில் இது வாங்கலாம். அப்படி பெருசாக விலை ஒன்றும் இல்லை, விலையும் குறைவு தான். இப்போ இதோட நான் ஊற்றின பிறகு இதை நல்லா கலந்துட்டுக்கணும் அந்த இ கேப்சியூல் அதோட. இப்போ எல்லாம் கலந்துட்ட பிறகு உங்களுக்கு மூடி வச்சு உங்களுக்கும் இதை வாரத்தில் 2 தடவை அப்படி யூஸ் பண்ணலும். ஆயில் ஸ்கின் உள்ளவங்க இதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு பிறகு நீங்கள் வார்ம் வாட்டரால் கழுவிக்கோங்க. ஏன்டா அந்த ஆயில் பூசுறதால் நீங்கள் ஆயில் பிம்பிள் வரண்டா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பூசிக்கோங்க. உண்மையில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்யூ. ஒன்று சொல்ல மறந்துட்டேனேன்டா, நான் இது ஒலிவ் ஆயில் சேர்த்து செஞ்சதால் நைட் மட்டும்தான் இந்த ஆயில் யூஸ் பண்ணணும். நீங்கள் டேக்கு செய்கிறண்டால் பகல் டைமில் பூசுகிறதா இருந்தால் நீங்கள் கோகோனட் ஆயில் சேர்த்து அப்படி செஞ்சு யூஸ் பண்ணுங்கள்.